ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அக்கட்சியினுடைய மாநில தலைவர் சே.கு. தமிழரசன், ராணிப்பேட்டை மாவட்டம் செயலாளர் தமிழ் குலேசன் மற்றும் மாநில தமிழ் சங்க பொருளாளர் மலைராஜன் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராம தலித் குடியிருப்பு பகுதியில் சில சமூக விரோதிகள் நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கலந்துவிட்டனர். இதனால் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் பலரும் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டனர். நீர்த்தேக்க தொட்டிகள் மலத்தை கலந்த குற்றவாளி யார் என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை செய்தது. அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை உத்தரவிடப்பட்டது. இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்ட விசாரணை முடக்கிவிடப்பட்டது. தமிழக அரசு ஏன் குற்றவாளிகளை இதுவரையிலும் கைது செய்யவில்லை? தற்போது சொல்லும் குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், உண்மை குற்றவாளிகளை திமுக அரசு கண்டுபிடிப்பதற்கு தவறிவிட்டது. யாரை காப்பாற்றுவதற்காக இந்த நாடக திமுக அரசு அரங்கேறுகிறது என்று கேள்வி முன்வைத்தனர். வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு உயர்த்தி தர கோரி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார்.